இந்த வீடியோவில் Powermill எக்ஸ்டர்னல் த்ரெட் மில்லிங் இன்டர்னல் த்ரெட் மில்லிங் டூல் பார்த்து எப்படி ஜென்ரேட் பண்ற சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் த்ரெட் மில்லிங் ரன் பண்ணலாம். இதோட ரெண்டோட டேப் சைஸ் பார்த்தீங்கன்னா M40x3. நான் வந்து எக்ஸ்டர்னல் த்ரெட் மில்லிங் ஃபர்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ற சொல்லி பார்க்கலாம். ஃபியூச்சர் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்காங்க. அது எப்படி கிரியேட் பண்றேன்னா அதை டெலீட் பண்ணிடுறேன். ரைட் கிளிக் பண்ணினா கிரியேட் ஃபியூச்சர் குரூப் இருக்கும். ஓகே பண்ணிட்டு அது மேலே ரைட் கிளிக் பண்ணினா இது மாதிரி ஃபியூச்சர் எடிட்டரில் போயிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பாஸ்ன்னு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்காங்க. M40x3 ரன் பண்ணுறதுனால இதோட மைனட் வந்து 37, அதனால 37 கொடுத்துட்றேன். இதோட ஹைட் வந்து 40, அதனால 40 கொடுத்துட்றேன். த்ரெட் வந்து டேப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் டேப்பர் கொடுத்துக்கலாம், எவ்வளோ ஆங்கிள் டேப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது 90 இருக்கிறதுனால நான் 90 கொடுத்துட்றேன். இந்த ஆர்ஜின் செட் பண்ணுறதுக்கு சிலிண்ட்ரிக்கல் சென்டர் நம்ம கர்சர் வச்சோம்னா அந்த இடத்துல ஆர்க் மாதிரி வந்துடும். இது சிலிண்ட்ரிக்கல் சென்டர் வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனில் போயிட்டு சர்க்கிள்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. பாயிண்ட் எடுத்தால் போதும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், அந்த சர்க்கிளோட 3 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா அதுவே சென்டர் அலைன் ஆயிரும். அப்ளை அக்செப்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து மேலே இருக்கு. இதோட 0 லெவலுக்காண்டி நான் 0 பண்ணிடுறோம். 0லேருந்து 40 mm இருக்கு. இதோட த்ரெட் சைஸ்க்காண்டி கிரியேட் பண்ணிட்டான். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாப்ல கிரியேட் பண்றதுனால பண்ணலாம், நம்மளோட விருப்பம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா XY ரொட்டேஷன் கேட்குது. XY ரொட்டேஷன் இல்லாதனால நான் எதுவும் கொடுக்கல. மாதிரி கொடுத்துட்டு அப்ளை அக்செப்ட் பண்ணிக்காங்க. இதே அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் கிரியேட் ஆயிருக்கு. இதை வச்சு நம்ம எக்ஸ்டர்னல் த்ரெட் மில்லிங் கிரியேட் பண்ணிடலாம். டூல்பாத்தில் போனீங்கன்னா ஃபியூச்சர் மிஷினிங்கில் எக்ஸ்டர்னல் த்ரெட் மில்லிங் இருக்கும். அதில் போயிட்டு எந்த ஃபியூச்சரு, ஒர்க் பிளேனு, ரா மெட்டீரியல்ஸ், ஏசி எல்லாமே சேம் தான். அப்புறம் என்ன டூல் ரன் பண்ண முடியல அந்த டூலில் போயிட்டு த்ரெட் மில்லிங்கில் போயிட்டு அதோட பிச்சு என்ன டயமீட்டர் இருக்கு, த்ரெட்டோட டெப்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கொடுத்துடலாம். இதே மல்டி எட்ஜ் த்ரெட்டாக இருந்தாலும் இது மாதிரி மல்டி எட்ஜாக இருந்தாலும் ஒன்று மட்டும் கொடுங்க போதும். மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நமக்கு வந்து டேப்பராக இது மாதிரி கிரியேட் பண்ணாது இன்செட்டில் உள்ள மாதிரியே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக கிரியேட் பண்ணி கொடுக்குது. நமக்கு டேப்பராக வேணும் அப்படின்னா இது மாதிரி நம்ம வந்து ஃபார்ம் டூல் தான் கிரியேட் பண்ணுறாப்ல இருக்கா. ஃபார்ம் டூல் எப்படி கிரியேட் பண்ணுற சொல்லி அதோட வீடியோ லிங்க் வந்து கீழே அட்டாச் பண்ணுறோம். ஃபார்ம் டூல் தேவைப்படுச்சுன்னா அதில் கிரியேட் பண்ணிக்காங்க. நார்மலாக அந்த டூலோட டயமீட்டருக்காண்டி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் த்ரெட் மில்லிங் வந்து ஏன்னா கிளியரன்ஸ் வந்து டாப்பில் எவ்வளோ வேற போகணும்னு சொல்லி கேட்குது. அப்புறம் எத்தனை டர்ன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்குது. எக்ஸாம்பிள் ஒரு டர்ன்ஸ் கொடுத்தி அப்படின்னா ஒரு ரொட்டேஷன் தான் ரன் ஆகும், ஃபுல் ரொட்டேஷன். இப்படி ரன் ஆகும்போது டாப்ல ஸ்டாக் விட்டுட்டு போயிடும். மல்டி த்ரெட்டுக்கு ஏற்றாப்புல இந்த ஜெட் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்காங்க. எக்ஸாம்பிள் 10 பாஸ் ஓடிச்சுன்னா எனக்கு டாப்ல வர ரன் ஆயிரும்னா 10 பாஸோட முடிச்சிருங்க. எனக்கு வந்து சிங்கிள் ஏஜ் தான் இருக்குன்னா ஃபுல் ரொட்டேஷன் கொடுத்துருங்க, எத்தனை பாஸ் வேணுமோ. இது ஒருவேளை 20-30 குத்தினா கூட மேக்ஸிமம் 6ஓட நின்று அதுக்கு மேலே ஜென்ரேட் ஆகாது. எக்ஸாம்பிள் நான் 50 குத்தினா கூட 55 கொடுத்துருக்குறான். இதோட மேக்ஸிமத்தோட போகாது, R3யோட. மல்டி எஜுகேட்டாப்ல கண்ட்ரோல் பண்ணிக்காங்க. பிச்சு எவ்வளோதோ கொடுத்துருங்க. இது எவ்வளோ அக்யூரஸியாக கிரியேட் பண்ணுற சொல்கிறது. இது மல்டி லீட் த்ரெட் தேவைப்படுச்சுன்னா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெப்த்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஃபியூச்சரை வச்சு எடுத்துக்க. யூசர் டிபைனா நம்ம மேனுவலாக டெப்த்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஃபியூச்சர்லேயே கரெக்டாக கிரியேட் பண்ணனால ஃபியூச்சரை செலக்ட் பண்ணிடுறேன். ரேடியல் பாஸுங்கிறது வந்து மல்டி பாஸ். இப்போ வந்து சிங்கிள் பாஸ் தான் ஜென்ரேட் ஆகிருக்கு. எனக்கு 5 பாஸ் 6 பாஸ் வேணுன்னா கூட கொடுத்துக்கலாம். ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ எப்போன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்போ 5 பாஸ் கொடுத்தோம்னா 5 பாஸ் ஜென்ரேட் ஆயிரும். இது மாதிரி ஸ்டாக் அதிகமாக இருந்துச்சுன்னா மல்டி பாஸ் கூட நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். எனக்கு சிங்கிள் பாஸ் வேணும்னா சிங்கிள் கொடுத்துடலாம். இப்போக்கே ஸ்டெப் ஒரு கொடுத்தாலும் எடுத்துக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாஸில் கால்குலேட் பண்ணிடுறேன். இப்போ டூல் பாத் ரன் ஆகும்போது டாப்லேருந்து ரன் ஆகி வருது, பாட்டத்துலேருந்து ரன் ஆகி வரணும் அப்படின்னா இங்கே போயிட்டு கன்வெர்சல் மாற்றினீங்கன்னா பாட்டத்துலேருந்து ரன் ஆகி வரும்.
இந்த மாதிரி டூல் வந்து டாப்ல ஸ்டார்ட் ஆகணுமா பாடத்தில் ஸ்டார்ட் ஆகணுமான்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டா ரைட் ஹேண்ட் த்ரெட்டான்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திக்னஸ் எக்ஸ்ஒய்ல எவ்வளோ ஸ்டாக் வைக்கணும், ஜெட்ல எவ்வளோ ஸ்டாக் வைக்கணும்னு சொல்றது. அப்புறம் கெமிக்கல் லீட்ஸில் போனீங்கன்னா 90 டிகிரி கொடுத்தீங்கன்னா 90 டிகிரி வரும். 180 டிகிரி கொடுத்தீங்கன்னா 180 டிகிரி லீட் இன் லீட் அவுட் ஆகும்போது 180 டிகிரி வந்துட்டு போகும். ஃபுல் ரொட்டேஷன் வந்து தான் ரிட்ராக்ட் ஆகும். வந்து நம்மளோட ரெக்யூர்மெண்ட் ஆங்கிளுக்கு ஏற்றாப்புல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மற்றபடி ஆர்டர் எல்லாமே சேம் தான். 3D சிமுலேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டா டூல் கிரியேட் ஆனதுனால நமக்கு ஃப்ளாட்டா தெரியுது. அதாவது டேப்பர் டூல் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா டேப்பரா ஃபார்ம் ஆயிடும். இங்கே ஃப்ளாட்டா தெரிஞ்சாலும் நம்ம மிஷினில் ஆக்சுவலாக ரன் பண்ணும்போது என்ன டூல் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்றாப்புல ஃபார்ம் ஆயிடும். எக்ஸல் ரன் பண்ணும்போது இது மாதிரி கான்சென்ட்ரேட் ஃபினிஷிங்கில் போட்டு நம்ம அவுட்டர் சைஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். இன்டர்னல் ரன் பண்ணும்போது ட்ரில் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். அப்படி இல்லாட்டி உள்ள வந்து கான்சென்ட்ரேட் ஃபினிஷிங் போட்டு டூல் பாத் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடி த்ரெட் மில்லிங் எப்படி ரன் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். ஐடி த்ரெட் மில்லிங் ரன் பண்ணுறதுக்கு ஹோல் ஃபியூச்சர் செட் கிரியேட் பண்ணணும். அது ஒன்று கிரியேட் பண்ணிடுங்க. அதுமாதிரி ரைட் கிளிக் பண்ணினா கிரியேட் கோல்ஸ் போயிட்டு மாடல் வந்து த்ரெட் இல்லாமல் இருந்துச்சுன்னா இதை செலெக்ஷன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ த்ரெட் இருக்கிறனால கருவில் போயிட்டு கருவு எடிட்டர் போயிடுங்க. கருவு எடிட்டர் வந்துட்டு கலெக்டில் போனீங்கன்னா டாப் சர்வீஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்காங்க. அவுட்டரை டெலீட் பண்ணிடுறான். அந்த கருவை செலக்ட் பண்ணினா மூவ் ஆகும். நம்மளோட கேப்போட மேஜருக்காண்டி நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். 20னால 20 மூவ் பண்ணிட்டோம். அப்படி இல்லாட்டி இதில் போயிட்டு சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட பிச்சு தெரிஞ்சிச்சுன்னா இங்கே என்ட்ரு பண்ணினா அந்த பிச்சுக்காண்டி மூவ் ஆயிரும். இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பிளேன்லேருந்து எவ்வளோன்னு சொல்லி கொடுக்கணும். டாப்லேருந்து -40 இருக்குது. அதனால நான் கொடுத்துட்றேன். உங்கள் ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல அதை என்ட்ரு பண்ணிடுங்க. நான் அப்ளை பண்ணிடுறேன். அந்த கருவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணால் ஒரு ஹோல் ஃபியூச்சர் செட் கிரியேட் ஆகிடும். இதை வச்சுட்டு நம்ம டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். டூல் பாத்தில் போனீங்கன்னா த்ரெட் மில்லிங் போயிட்டு எல்லாமே சேம் தான். ஒர்க் பிளேனு பிளாக் இது வந்து ட்ரில்லிங் டூல் பாத் ரன் பண்ணுறாப்புல தான். த்ரெட் மில்லிங் செலக்ட் பண்ணிக்கணும். டாப் கண்ட்ரோல் பண்ண இதுலேருந்து 2 சொல்லிட்டு இது மாதிரி பாட்டம் எது வரை போகணும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கணும். டாப் லெவலில் கிளியரன்ஸ் வேணும். டெப்த் வந்து இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியதான். இந்த 5 பாஸ் கொடுத்தீங்கன்னா 5 பாஸ் மட்டும் தான் ஜென்ரேட் ஆகி வரும். அதாவது நம்ம ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல கொடுத்துக்கலாம். மல்டிஏஜ் டூல் இருந்துச்சுன்னா அந்த டேனிங்கில் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டேனிங் வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த குறிப்பிட்ட லெவலில் வந்துச்சுன்னா டாப்பில் உள்ளனா ஃபார்ம் ஆயிரும். எக்ஸ்ட்ரா சுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டேனிங்கில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்போ 15 கொடுத்துருக்குறான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிச்சு எவ்வளோ டாலன்ஸ் சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னாப்புல தான் கிளைம் கன்வர்ஷனல். கிளைம் கொடுத்தோம்னா டாப்லேருந்து ரன் ஆகி வரும். கன்வர்ஷனில் கொடுத்தோம்னா பாட்டத்துலேருந்து ரன் ஆகி வரும். அதாவது சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான் டாப்பா பாட்டமான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்டாக் வைக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராட்டில் போனீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கிரியேட் ஆகிருக்கு. நமக்கு டேப்பர் த்ரெட் இருந்துச்சுன்னா 5 டிகிரி கொடுத்தீங்கன்னா 5 டிகிரி டேப்பராக ரன் ஆகும். டேப்பர் த்ரெட் கூட ரன் பண்ணிக்கலாம் டேப்பராக கொடுத்து. இந்த சிம்பிள் காமிக்க அந்த சிம்பிளுக்கு ஏதாப்புல தான் நம்ம ஆங்கிள் கொடுக்குறாப்புல இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் போனீங்கன்னா நம்பர் ஆஃப் பாஸ் இப்போ சிங்கிள் பாஸ் ஜென்ரேட்டாக இருக்குது. 3 பாஸ் வேணும்னா 3 பாஸ் கொடுத்துட்டு ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ ஸ்டெப் வரும்னு சொல்லி கொடுக்குறாப்புல இருக்கு. 3 பாஸ் கொடுத்துட்டு கால்குலேட் பண்ணீங்கன்னா 3 பாஸ் ஜென்ரேட் ஆகிருக்கும். இது மாதிரி மல்டி பாஸ் வேணா கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் த்ரெட்டிங்கில் போயிட்டு. இப்போ வந்து சிங்கிள் பாஸ்னால சிங்கிள் கொடுத்துட்றான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சேம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா லீட் இன் லீட் அவுட் ஆகும்போது எப்படி வேணும்னு சொல்லி 3 ஸ்டைல் இருக்குது. நமக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே பாக்கெட் சென்டர் வந்துட்டு தான் போகும். இது மாதிரி ஐடியில் கூட த்ரெட் மில்லிங் டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் இது எல்லாமே சேம் தான். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஐடியில் ரன் பண்ணும்போது மேஜர் டயருக்காண்டி
ஃபியூச்சர் குரூப் கிரியேட் பண்ணணும். இன்டர்னல்ல ரன் ஆகும்போது மைனர் டேக்காண்டி கிரியேட் பண்ணணும். அப்படி மேஜர் டேக்காண்டி கிரியேட் பண்ணினா இந்த எட்ஜ் வர தான் போகும், நமக்கு ஸ்டாக் விட்டுட்டு போயிடும், ரேட்டு வந்து ஏறாது. இது மாதிரி பவர் மில்ல வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் த்ரெட் மில்லிங் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்.